அஃபிஷியலாக நம்ம வந்து கிர்கிஸ்தானுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது நம்மளோட 36th கண்ட்ரி. ஸோ வெல்கம் டு கிர்கிஸ்தான். எப்படிடா இவன் பிஷிக்கு போகிறான்? கிர்கிஸ்தான் கேபிட்டல் தான் பிஷிக், ஓகேங்களா? கிர்கிஸ்தானுக்கு ஆக்சுவலாக வீசா வேணும். வீசா மட்டும் இல்லைங்க, இன்விடேஷன் லெட்டர் கட்டாயம் வேணும். இன்னும் ஒன்றுமே புரியலையா? வீசா வேணும்னா எப்படி போகிறான் இவன்? ரோடு வெளியில் போகணுங்க, பஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் போனால் இவங்களுக்கு பஸ் வரும். பஸ் நம்பர் 92, 33 ஏதாவது சிட்டிக்கு போகிற பஸ் தான். இவங்களோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா ஃப்ளை அரிஸ்டான் இருக்குது. ஃப்ளை அரிஸ்டானும் ஸ்கேட்டு தான் இவங்களோட கசாஸ்தானோட லோ காஸ்ட் ஏர்லைன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்துருக்காங்க, கிம்மா ஒன்று டிவி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல. கிர்கிஸ்தான் கரன்சியும் நம்ம ஊருக்கு இந்தியன் கரன்சியும் சிமிலர் தான். அதாவது 140 ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு ஒன்றுமே புரியல. வாழை மீதுக்குன்றா வஞ்சம் மிகுன்றா ஜாமீன் இல்லாத மாதிரி பஸ்ஸே வரல. 220 வரல, 286 வரல. வீசா இல்லாமல் எப்படா போகிறான் அப்படிங்க கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குல்ல. வெல்கம் பேக் டு மை சேனல் மாவல செஷனி மக்களே. ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அல்மைட்டில் இருக்கோம். அல்மைட்லேருந்து நம்ம இன்றைக்கி பிஷிக் போகிறோம். நேற்று நீங்கள் பார்த்துறப்பா தெரியும், முடியுமா நான் சொல்லியிருப்பேன். நமக்கு வீசா கிடையாது, வீசா வாங்கலை கிர்கிஸ்தானுக்கு. எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எனக்கே ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம், ஓகேங்களா? இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி. எப்படி கெண்டு மாதிரி நிற்கிறானா இல்லை ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்மளை. ஒரு தொப்பி மட்டும் தான் இருக்குது கெட்டப்பு. என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து 2 பஸ்ஸு பிடிச்சி மாறி ஏற போகிறோம் மோஸ்ட் லைக்லி, ஓகேங்களா? ஸோ இங்கே 99 ஒரு பஸ்ஸு போகுது, அது இறங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு மாறும்னு நினைக்கிறேன். சரி வாங்க எங்களோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விலாகை நம்ம வந்து பிஷிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிப்போம், ஓகேங்களா? பிஷிக் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிப்போம். கிர்கிஸ்தான் கேபிட்டல் தான் பிஷிக், ஓகேங்களா? நம்ம என்ன ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோன்னா மனாஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம், ஓகேங்களா? இங்கேருந்து கரெக்டாக 1 hour 20 minutes ஆகும் அல்மைட்டி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எங்கே போனாலும் நம்ம 210 தெரியும்ல. 99 பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸு மாறி இன்னொரு பஸ்ஸுக்கு மாறணும், 92 மாறணும். 210 கொடுத்துருவோம் அவருக்கு. கொடுத்துட்டோம். நம்ம இங்கே 1 மணி 20 நிமிஷம் தான் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் டாக்ஸியில் போனீங்க வச்சுக்கோங்க, நம்ம ஹாஸ்டல்லேருந்து எடுத்து டாக்ஸிக்கு போன வச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 டெஞ்சே கேட்குறாங்க. 2000 டெஞ்சேனா எவ்வளோ? 174 ரூபா, 124 ரூபா. ஒரு 300 ரூபா பக்கம், 350 ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு இங்கேருந்து டாக்ஸி எடுக்கிறதுக்கு. நம்ம டெஞ்சு இதில் பஸ்ஸில் போனால் 200 டெஞ்சே தானே, 34 ரூபா தான். சரி ஓகேங்களா? அதான் சரி எடுத்துருது. 34 6 68 ரூபா தான் வரும். ஸோ 2000 ரூபாய் இங்கே, 350 ரூபா இங்கே இருக்குது, 68 ரூபா இங்கே இருக்குது. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. 4:30 மணிக்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்னா அரெஸ்டானா. ஸோ அதனால் பார்க்கலாம். அதான் சீக்கிரமாக போயிடுது. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது பிரச்சனைனா கூட அது அப்புறம் சமாளிக்கலாம். நமக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடையாது, ஓகேங்களா? நான் இதில் இறங்குறேன், எனக்கே ஒன்றும் தெரியாது. பார்ப்போம், ஓகேங்களா? நீங்களும் எனக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது ஏர்போர்ட்டில். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பஸ்ஸில் இறக்கி விட்டான். என்ன பிரச்சனைனா ஏர்போர்ட் அங்கே இருக்குது. ஸோ ஏர்போர்ட் ஸ்ட்ரீட் வெளியில் எங்கேயோ வந்து ஏர்போர்ட் வெளியில் ரோடு இருக்குது, அங்கே தான் இறக்கி விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே பஸ் வந்து உள்ளே வராது. ஸோ கேப் எடுத்திங்கன்னா உள்ளே போயிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இது பஸ்ஸுனால எடுத்துகிட்டு இந்த பஸ் இந்த லெஃப்டில் எப்படி திரும்பிடுது. 92 பஸ்ஸு, 92 ஒன்று போகுது, 33 ஒன்று போகுது. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பில் என்ன இறக்கி விட்டான். இந்த பஸ்ஸு லெஃப்டில் திரும்பிடும், நம்ம நேராக போய் நடந்து போகிறது தான், ஓகேங்களா? ஒரு 6 minutes வாக்ஸ் தான் இங்கேருந்து நேராக போகிறதுக்கு. நேராக போனால் ஏர்போர்ட் வந்துடும். சரி அங்கே நடந்து நடப்போம். வந்துங்க ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக 2 டெர்மினல் இருக்குது. டொமஸ்டிக் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் இருக்குது. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது டொமஸ்டிக்காக தான் இருக்கிறேன். சரி ஐடியா இல்லை எனக்கு. இது இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ்னு போட்டிருக்கு, அது டெம்பரேச்சர்னு போட்டிருக்கு.
நம்ம பாச்சா தான் போகணும். ஆல்மேட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதுதான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே உள்ளே போயிட்டு ஆக்சுவலாக மேலே போகிறதுக்கு வழி இருக்கும். இந்த அங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் வேணும் நேரட்டாக உள்ளவே போகலாம் நீங்கள். ஸோ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுருக்கோம் ஆல்மேட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தா 12 டிகிரி இருக்குது. உள்ளே போயிட்டு தொப்பி கழட்டிட்டேன் முதல்ல. இந்த ரோடு வெளியில் போகணுங்க பஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் போனால் உங்களுக்கு பஸ் வரும். பஸ் நம்பர் 92, 33 எல்லாம் சிட்டிக்கு போகிற பஸ் தான். 210 கொடுத்தீங்கன்னா அப்படி இல்லைனா கூட நீங்கள் கேபில் போகலாம். இங்கே நிறைய கேப்ஸ் இருக்குது பாருங்கள். 210 மேலே கொடுக்காதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டெபாச்சர் கவுண்டரு. நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏர் அஸ்டானா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கசக்ஸ்தானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் ஏர்லைன். லோ காஸ்ட் ஏர்லைன் கிடையாது இது. நல்ல ஏர்லைன் இது. ஓகேங்களா? எப்படி நம்ம ஊரில் சொல்கிற எமிரேட்ஸ் மாதிரி இது ஏர் அஸ்டானா. இந்தியாவுக்கு டெல்லிக்கும் ஃப்ளைட் ஃப்ளை ஆகுது. 2-3 ஃப்ளைட் டெய்லி ஒரு டெய்லி ஃப்ளைட்ஸ் இருக்கு நினைக்கிறேன் டெல்லிக்கு அண்ட் மும்பைக்கு. ஸோ செகண்ட் கேட்டிங்கன்னு தெரியல. ஸோ போர்டிங் பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். இப்போ எந்த கவுண்டர் ஓப்பன் ஆனதான் நான் தெரில. நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ என்ன மணி 1:11 தான் ஆகுது. 4:35 தான் ஃப்ளைட்டு. ஸோ ஏகாச்சாக்கா டைம் இருக்குது. முடிச்சாலும் நேரம் பாருங்கள். இமிக்ரேஷன் செக்யூரிட்டி இமிக்ரேஷன் அப்புறம் உள்ள ஓகேங்களா? வெயிட் பண்ண ஏதாவது கவுண்டர் திறக்குதா, ஏதாவது ஃப்ளைட் இருக்கா, எப்படி போகிறது பார்ப்போம். போட்டிருக்கு பாருங்கள் KC 109 பிஷிக் 16:35 அந்த ஃப்ளைட் தான். சரி வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். 3 hours 20 minutes முன்னாடி வந்துட்டோம். ஏர்போர்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால சரி ஓகே நான் வந்து நமக்கு என்ன நடக்கும் தெரியாதுல்ல. சரி அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு போர்டிங் பஸ் கொடுத்துட்டு அங்கேயும் இமிக்ரேஷன் பாஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குல்ல. நான் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இது சாப்பிட வந்திருக்கேன் நான். இது இவ்வளோ தான் சிக்கனும் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 650 ரூபா வந்துச்சு. இது ஒரே ஒரு டிஷ்ஷு 65 ரூபா. இது ஏர்போர்ட்டில் காஸ்ட்லின்னு இந்தியா சென்னையில் மட்டும் கிடையாது. உலகம் ஃபுல்லாக இதே ரேட்டு தான். எல்லா ஏர்போர்ட்லேயும் உலகத்தில் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அரைவல்ஸ் உட்காந்துட்டு அரைவல்ஸ் ஆப்போசிட்டாக இந்த கடை இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கேன். வந்துருச்சுங்க சிக்கனு. ஓகேங்களா? செம்மையாக சாப்பிட்டு இருக்கணும். செம்மையாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கன் கூட சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வரேன். செம்மையாக பசிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சிக்கன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். பார்த்துருவோம் வாங்க. ஓகேங்களா? சிக்கன் ஓப்பன் பண்ணிட்டு போர்டிங் பஸ் கொடுத்துன்னு வேண்டிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா போர்டிங் பஸ் கொடுத்துறதுக்கு முன்னாடி உங்களை நிறைய செக் பண்ணுவாங்க. கிர்கிஸ்தானுக்கு வீசா எப்படி வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு ஏன்னா சொல்கிறேன். உங்களுக்கு ஜென்ரலாக வீசா எப்படி வாங்குறது ஓகேங்களா? நான் ஒன்றும் கள்ள துணி வச்சா மாதிரி போகல. லீகல் ரூட்டில் தான் போகிறேன். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் நகைச்சு சொல்கிறேன். சஸ்பென்ஸில் வைக்கிறவங்கள ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிடுவாங்க சிக்கனு. இந்த சைட்டாக சொன்னாங்க. இந்த போர்டிங் பஸ் வாங்கிட்டு செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா போர்டிங் பஸ் வாங்கிட்டோம். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒன்றுமே புரியலையா? வீசா வேணும்னா எப்படி போகிறான் இவன்? உங்களுக்கு இன்னும் குழப்பமே இருக்குல்ல. எப்படி வீசா கிர்கிஸ்தானுக்கு ஆக்சுவலாக வீசா வேணும். வீசா மட்டும் இல்லைங்க, இன்விடேஷன் லெட்டர் கட்டாயம் வேணும். வீசா ஒரு 4000 ரூபாய், இன்விடேஷன் ஒரு 4000 ரூபாய் வரும். மொத்தம் 8500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு ரெண்டுமே வரும். இப்போ எங்கிட்ட ரெண்டுமே கிடையாது. ஆனாலும் இப்போ பீரோயிங் பாஸை கொடுத்தாங்க நமக்கு. என்னன்றது இந்த இமிக்ரேஷன் தாண்டிட்டு நான் உட்காந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி என்ன கதை என்னன்றது. ஓகேங்களா? இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணிவிட்டு கசகஸ்தான் எக்ஸிட் ஆகிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படியே சஸ்பென்ஸ்லேயே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கல. ஜஸ்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி எக்ஸைசிஎல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணோம். இப்போ ஃப்ளைட்டில் கிளம்புறோம். எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? எனி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் சேம். ஓகேங்களா? இப்போ உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். எப்படிடா இவன் பிஷிக்கு போகிறான், என்ன ப்ராசஸ்ஸு, வீசா இல்லாமல் எப்படா போகிறான் அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஸோ பிஷிக்கு லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா கிர்கிஸ்தான் கவர்மெண்ட்டு நீங்கள் யூஎஸ் வீசா, ஷெங்கன் வீசா, யூகே வீசா மினிமம் வேலிடிட்டி 3 years. ஓகேங்களா? 10 வருஷம் வேலிடிட்டி இல்லை, மினிமம் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வேலிடிட்டி இருக்கணும் என்ட்ரி ஆகிறதுக்கு. லாங் டேர்ம் வீசாஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் வீசா ஃப்ரீ தராங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெகுலராக இப்போ ஹாஸ்டலில் போய் தங்குவோம்ல, ஹாஸ்டலில் போய் தங்காமல் நான் வந்து ஹோட்டலே புக் பண்ணிட்டேன். ஏன்னா சில நேரத்தில்
வவுச்சர் காட்டணும் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்டி ஹோட்டலே புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஓகே. ஸோ 7 நாள் வீசா ஃப்ரீ, மறந்துடாதீங்க. லாங் டேர்ம் வீசாஸ் இருக்கிறவங்களுக்கு, செங்கன் வீசா, யூஎஸ் வீசா, இந்த வீசாஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் மீன் 7 days வீசா தருவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இன்னும் முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த 7 நாள் யூஸ் அப் பண்ணிவிட்டு திரும்பி உடனே அவன் நாட்டுக்குள்ளே வர முடியாது. 21 நாள், அந்த 7வது நாள் முடிஞ்சு அதுலேருந்து 21 நாள் வெயிட் பண்ணி திருப்பி உள்ளே வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதாங்க மேட்ரு. இப்போ நம்ம ஃப்ளைட் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 208 என்னமோ போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ளைட் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே லாஞ்ச் இருக்கான்னு கேட்போம். கேட்டுட்டு லாஞ்சில் போய் உட்காந்துருவோம். ஓகேங்களா? நமக்கு இன்னும் ஒரு 2.5 hours 2 hours இருக்குது நமக்கு சாலிடாக. ஸோ அதனால் லாஞ்சுக்கு போகிறது நமக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதான் கல்மெட்டி ஏர்போர்ட்டு. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் கிடையாது. இவங்களோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா ஃப்ளை அரிஸ்டான் இருக்குது. ஃப்ளை அரிஸ்டானும் ஸ்கேட்டு தான் இவங்களோட கசாகஸ்தானோட லோ காஸ்ட் ஏர்லைன். ஃப்ளை அரிஸ்டான் ஆக்சுவல் டெல்லிக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சம் ரீசன்ஸ்னால இப்போ டெல்லிக்கு ஆப்ரேட் ஆகிறது இல்லை. அமேசிங்கான வியூ பாருங்கள். பின்னாடி வந்து ஃபுல்லாக மவுண்டன்ஸு, சென்டரில் நம்ம ஏர்போர்ட்டு. ஸோ அருமையாக இருக்குங்க. ஸோ அந்த தூரத்தை இது பாருங்கள், அதுதான் ரன்வே. ஏர்போர்ட் ஆக்சுவலி ப்ரிட்டி மச் எம்டியாக தான் இருக்குது. ஸோ லான்ச் எந்த பக்கம் தெரில, கேட்டு விசாரித்து உள்ளே போவோம் நம்ம. ஸோ புரிஞ்சுட்டேன் உங்களுக்குல கிர்கிஸ்தான் வீசா எப்படின்னு. திருப்பி நான் சொல்கிறேன், 7 நாள் வீசா ஃப்ரீ. உங்களுக்கு மினிமம் வேலிடிட்டி 3 வருஷம் இருக்கிற வீசா, அப்படின்னா 7 நாள் வீசா ஃப்ரீ. ஸோ இந்த 8,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, 8,000 ரூபாய் சேவ் வச்சு பார்த்தீங்களா, அது சொல் ஒன்றுங்கிட்ட என்கிட்ட வந்து யூஸ் இதுக்காக தான். லாஞ்சில் நம்ம உள்ள சேர்க்கலை. ஏன் சேர்க்கலாம்? ப்ரையாரிட்டி பாஸ் அக்ரிமெண்ட் இது இல்லையா, அதனால் இது லாஞ்ச் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளெலாம். இன்னும் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு லாஞ்சு தான் இருக்கம்மா, சரிலையே. அதான் பிஸ்னஸ் லாஞ்சு. ஜென்ரல் ஏர்போர்ட்டில் வந்து 2-3 லாஞ்ச் இருக்கும்ல, தெரியல எனக்கு. உள்ள இப்போ சரக்கு நமக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 204A இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் எங்கள் கேட்டு, இங்கே தான் கேட்டு. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கிடையாது. ஓகே, ஈஸியான ஏர்போர்ட், ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. சில ஏர்போர்ட்லாம் பார்த்தா சான்சர்லாம் பார்த்தீங்கன்னா கச்ச கூட்டம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே. வெல் டீசென்ட், பிரிட்டி மச் வெல் மெயின்டைன். சார் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போகிற ஃப்ளைட்டும் இதுதான், அரஸ்டானா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு ஷார்ட் ஃப்ளைட்னால அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் தண்ணி பாட்டில் போனால் கொடுப்பாங்க. பட் டெல்லியிலேருந்து நீங்கள் அஸ்டானா வந்தீங்க வச்சுக்கோங்களேன், சாண்ட்விட்ஜு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது வழக்கங்க இங்கே. ஆனால் ஃப்ளை அரிஸ்டானை தர மாட்டேன். ஃப்ளை அரிஸ்டான் லோ காஸ்ட் ஏர்லைன். கீழே பாருங்கள் பஸ் எப்படி இருக்குன்னு. வெளியே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிகிரி இருக்குது இன்றைக்கி. அங்கேருந்து கிளம்பும்போது காலையிலேருந்து 8, 9, 12, 13, இப்போ 13 வந்து நிற்கிது. ஓகேங்களா? போக பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடும் எனக்கு தெரிஞ்சு. பிசிக்கில் எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் எப்படி இருக்குது. நமக்கு 48 மணி நேரம் பிசிக்கில் இருக்க போகிறோம் கிட்டத்தட்ட. பல விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அப்லோட் வேணும்ல, அப்போ அதை நான் அஃபிஷியலாக பிசிக்குள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளைட் பண்ணணும்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக தானே ஏறுவோம். லாஸ்ட்டாக ஏறுவோம். லாரி ஏறினதுக்கப்புறம் யாராவது ஏறலைன்னா நம்ம ஏறுவோம். இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பிசிக்கில் படிக்கிறாங்க, ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்களா, ஆந்திராவில் வந்துருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே 25 லட்சம் 30 லட்சம் ஆகுது மெடிக்கல் படிக்கிறதுக்கு, 5-6 வருஷத்துக்கு. இந்தியாவில் வந்து FMG எக்ஸாம் எழுத வரும். நம்ம புக்காரில் பார்க்கும்போது 40 லட்சம் 45 லட்சம்னு சொன்னாங்கல்ல. ஸோ இங்கே வெறும் ஒன்று வந்து 25 லட்சம் இந்த 30 லட்சம்லாம் முடிச்சிடலான்றான். ஸோ அதாங்க போர்டிங் பஸ் வாங்கிட்டேன், பிரிண்ட் அடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வச்சாச்சு. ஓகேங்களா? லுக் அட் தட் வியூங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி ஃபுல்லாக மவுண்டன்ஸு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்டில் இந்த அல்மேட்டி ஏர்போர்ட்டை சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரபரப்புலாம் கிடையாது. இந்த டைமில் அவ்வளோ பரபரப்பு கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபுல் மவுண்டன்ஸ் இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக தான் போட் பண்ணுறோம். இன்னொரு டைம் இருக்குது, இன்னொரு 1/2 hour இருக்குது கிளம்புறதுக்கு ஃப்ளைட்டு. 4:35. நான் இப்போ தான் 4:02 ஆகுது. ஏர்ஆஸ்டானா இட்ஸ் கசகஸ்தான் பேஸ்ட் ஏர்லைன்ஸு. கசகஸ்தான் ரன் பை கசகஸ்தான் கவர்மெண்ட் நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். பிஸ்னஸ் கிளாஸு. டெஃபினெட்லி எக்கனாமி.
ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஹவர் ஃப்ளைட் அன்னைக்கு எனக்கு ஹெட்ஃபோனு வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒன்று டிவி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில். ஸோ நீங்கள் வந்து படம் பார்க்கலாம், மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே வரும் உங்களுக்கு டிவியில். ஸோ ஃப்ளைட் டைம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க ஃப்ளைட். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. மகாராஷ்டிரா இது உண்மையிலேயே நான் சொன்னல பட்ஜெட் எல்லாம் கிடையாது. பார்த்தது டிவியில் பாருங்க. வெளியே பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ பெரிய மவுண்டன்ஸு. செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. அல்மேட்டி உண்மையிலேயே ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அல்மேட்டி கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் தான் இவ்வளோ நாள் வந்து அல்மேட்டியில் பிளான் பண்ணி வந்தேன். ஸோ இத்தனை நாள் 4 நாள் மண்டே வந்தோமா, மண்டே ஃப்ரைடே 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் அல்மேட்டில் இருந்தது ஒரே ஒரு காரணம், இந்த பியூட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா அல்மேட்டியில் பார்த்தீங்கன்னா 5:26. இங்கே இப்போ பிஷிக்கில் பார்த்தீங்கன்னா 6:26 ஆகுது. அல்மேட்டிக்கும் பிஷிக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெயினில் வரும்போது பார்த்துருப்பீங்க 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அதே தான் இங்கேயும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு இப்போ படம் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய 747 நிற்கிது. அவ்வளோ 747 நிற்கிது. ஏர்போர்ட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அபிஷேக் தான் கேபிட்டல். மேஜர் ஏர்போர்ட்டு, பெரிய ஏர்போர்ட் இது தான். பாருங்க இதுதான் மகாராஷ்டிரா. ஃப்ரெண்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸு. நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் கம்ஃபர்டபுளாக. ஸ்பெசிபோ. ஸோ உங்கள்கிட்ட இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, இமிக்ரேஷன் என்ன கேட்குறாங்க தெரியல, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சிம் கார்டு வாங்குறது வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அருமையான சன்செட் ஆகிட்டு இருக்கு ஏர்போர்ட்டில். இதே ஃபார்மோட இதே மூடோட நல்ல பிரைட்டாக இப்போ இமிக்ரேஷன் முடிச்சிருக்கோம். அஃபிஷியலாக கிர்கிஸ்தானில் போய் என்ட்ரி வாங்கிடுவோம். இந்த மூணுக்கு அஃபிஷியல் கிடையாது. என்ட்ரி வாங்கினா அஃபிஷியல். எப்போவுமே நான் சொல்லுவேன்ல, என்ட்ரி வாங்கினா அஃபிஷியல். லெட்ஸ் கோ இன்சைட். சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுமாதிரி சிம் கார்டு முதல்ல பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 500 சோம். ஆக்சுவலாக இந்த கிர்கிஸ்தான் கரன்சியும் நம்ம ஊருக்கு இந்தியன் கரன்சியும் சிமிலர் தான். கொஞ்சம் ஒரு 0.9 வந்து கிர்கிஸ்தான் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஊரில் 500 ரூபாய் கிட்டத்தட்ட இந்த 500 ரூபா அதே கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 500 ரூபாய்க்கு என்னன்னா அன்லிமிட்டெட் இன்டர்நெட், அன்லிமிட்டெட் ஸ்பீடோட கொடுக்குறாங்க. பிரதர் அன்லிமிட்டெட் ஸ்பீட் நோ பிரதர், அன்லிமிட்டெட் ஸ்பீட். எஸ் அன்லிமிட்டெட் ஸ்பீட், அன்லிமிட்டெட் இன்டர்நெட் எல்லாம் தராங்க. ஸோ வழக்கமாக தொல்லை ஒன்று இருக்கல, டாக்ஸின்னு தான். பஸ்ஸு வராது நான் அது 10 பேர் நிற்கிற பேர் என்னடா. யாருமே நம்பாதீங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம வந்து கிர்கிஸ்தானுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது நம்மளோட 36th கண்ட்ரி. ஸோ வெல்கம் டு கிர்கிஸ்தான். சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் வர முடியும். திருப்பி டிபார்ட்டும் ஃப்ளைட்லாம் போகணும். இந்த வீசா மூலிமா வந்தால், வீசா ஃப்ரீயாக வந்தால். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ் விசா வேலிடிட்டி மினிமம் 3 years இருக்கணும். ஸோ இந்த பஸ்ஸு சிட்டிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் நம்ம. இதுக்கும் செக் பண்ணிடுவோம். நமக்கு தான் ஏன் டேக்ஸ் இருக்குல்ல, எவன் நம்பணும். 150 போகுது இதுதான். How much? 50. 140. 140. அதாவது 140 ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு. யான்டாக்ஸில் பார்த்தேன் 780 ரூபா வந்துச்சு. சரி ஓகே, புரியல எனக்கு, ஒன்றுமே புரியல. 140 ரூபா. பஸ்ஸில் 50 ரூபா இருக்கும் நினச்சேன். 140 ரூபா கேட்குறான். இங்கே இருந்த சிட்டி பார்த்துக்கிட்டேன். எவ்வளோ அதனால 140 ரூபா வாங்கினா எனக்கு தெரியாது. இல்லை குழப்பமாக இருக்கு எனக்கு. சரி நான் 50 ரூபா இருக்குன்னு நினச்சேன் நான். ஏன்னா கசகஸ்தானில் விளையாட்டுலையும் கசகஸ்தான் அல்மேட்டில் வந்து 34 ரூபா 200 இங்கே தான் கொடுக்கும். இங்கே கசகஸ்தான் சூமில், ஆமாம் உஸ்பெகிஸ்தான் சூம் கிர்கிஸ்தான் இந்தியன் ருபீஸ் ஒன்று தான் ஈக்குவலண்டா. எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது கொஞ்சம். நான் $28 கொடுத்தேன். திருப்பி அவங்க வந்து எனக்கு வந்து 2500 ரூபா கொடுத்தான். அது ஐநாரில் பார்த்தா 2000 ரூபா பக்கம் வந்துச்சு. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. பழக்கம் பார்த்து
சரியா தெரியல எனக்கு. சரி, இங்கேருந்து அடுத்த பஸ் ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு பஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமோ? உங்களை மாதிரி நானும் தான் மட்டும் பிரிங்கிறீங்க. என்ன பண்ணுறது? ஏர்போர்ட்டுக்கு பஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமா? ஏன்னா டாக்ஸியில் பார்த்தா 700 வந்துச்சு. 240 கேட்டான். அப்போ அந்த பஸ்ஸை மாறி போனால் அதுவும் எவ்வளோ கேட்பான் தெரியலையப்பா. சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது. மணி 7:50 ஆகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு ஒரே ஐடியா இல்லை. ஒரு மணி நேரம் ஆகுதுங்க. எனக்கு 1 hour 33 minutes போட்டிருக்கேன் ஏர்டாக்ஸில். பார்த்துக்கோங்க 20:45 அரைவிங் போட்டிருக்கேன். 286 ஒரு பஸ் வருமா? ஸோ 203 போட்டிருக்கு. சொன்ன டைம் கிட்ட போன முன்னாடி 22 minutes முன்னாடி கூப்பிட்டு வந்தேன். ஸோ 286 பஸ் நம்பர். வெயிட் பண்ணுவோம். எங்கேயும் அதே மாதிரி எலக்ட்ரிக் பஸ் போகுது பண்ணுறதுனால பார்க்கவே ஊர் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. பெரிய சிட்டி கேபிட்டலில் இது ஆக்சுவலாக இதுதான் மெயின் ஏர்போர்ட்டு. ரானாஸ் ஏர்போர்ட் தான் உங்களுக்கு வந்து பெரிய ஏர்போர்ட் கிர்கிஸ்தான் இருக்கிறதுலே. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எதுவுமே கிடையாது. நிறைய ஃப்ளைட்ஸ் போயிட்டு வருது இங்கே பிஷிக்கு தான். ஓகேங்களா? நம்ம ஹாஸ்டல் ஹோட்டல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா 281 ஹோட்டல் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுமே இருக்குது அதில். ஸோ 286 வந்தால் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுவோம். அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி which is fine. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு நிறைய நீங்கள் மார்ஷூத்தாஸ் இருக்குது. மார்ஷூத்தான்னு சொல்லுவாங்க. மார்ஷூத்தான்றது உங்களுக்கு வந்து நான் பக்கத்து ஊர் வண்டியை போகிற மாதிரி நிறைய மாதிரி திருப்பி வேன் மாதிரி வேன்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்து ஊரில் கரக்கோல் அதெல்லாம் கூட்டு போகிறதுக்குலாம் இந்த வேன்லாம் ஓகேங்களா? எனக்கு இந்த பஸ்ஸு மாட்டினா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த எல்லா பஸ்ஸும் போது இந்த 286 மட்டும் காணும். மர்மமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்னா மினிமேன் போகுது, பஸ் போகுது, அதான் விட்டுற பொறுமையமா இருக்கு. நமக்கு இந்த பஸ்ஸுக்கு ஆசையெல்லாம் போகணும். இன்னைக்கு இப்படிதான் நிற்க வச்சிட்டாங்க. ஒரு பஸ்ஸுங்க 286 220 220 சிம் கார்டு போட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அது பாருங்க. சிட்டிக்குள்ளே வந்துட்டு சிம் கார்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உடம்பு ஆறிடும். யாண்டாக்ஸும் ஒர்க் ஆகாது, ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்படி இவங்க லாங்குவேஜும் புரியாது. சிம் கார்டு போட்டு எப்போ இறங்கினாலும் எந்த ஏர்போர்ட் இறங்கினாலும் எப்போவுமே ஃபாரினில் இறங்கினாலும் முதல்ல சிம் கார்டை போட்டுருங்க ஃபோனில். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. வாழை மீதுக்குன்றா வஞ்சல் மிகுன்றா ஜாமீன் இல்லாத மாதிரி பஸ்ஸே வரலங்க. நம்ம எதிர்பார்க்குற பஸ்ஸு வரல. ஏன்னா எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. 220 வரல, 286 வரல. சரி என்ன பண்ணிட்டேன், கேப் புக் பண்ணியிருக்கேன். 170 rupees ஆச்சு கேபு. ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போல. சரி பரவாயில்ல போட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. எப்போ வரும் அந்த பஸ்ஸு நமக்கு தெரியாது. ஸோ அதனால சரி கேப் புக் பண்ணிட்டேன். 170 rupees தான் ஆச்சு. வந்துட்டு இருக்கு கேபு. டாண்டெக்ஸ் தான். 286 வரல, 220 வரல. ஓகே, இன்னொரு 1 minute வந்து நிற்கும் கேபு. ஸோ என் கேபில் ஏறிட்டு நம்ம கேபில் ஏறி ஹாஸ்டல்லாம் போயிட்டுருக்கோம். சாரி ஹோட்டல்லாம் போயிட்டுருக்கோம். ஹாஸ்டல்ஸ்லேயே வருது பாருங்கள். ஹோட்டல்லாம் போயிட்டுருக்கோம். $64 ஓகேங்களா? நைட்டுக்கு $64 பே பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5200 rupees நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவ் தான். நான் ஏன் புக் பண்ணேன், இமிக்ரேஷன் அதை கேட்க போகிறாங்க, ஹோட்டல் வச்சுரு அது கேட்க போகிறான்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிட்டேன் நான். ஃபஸ்ட் டைம் வரும்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹாஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்னும் அந்த ரூம் நல்லாயிருக்கும் தோணுது எனக்கு, ப்ரைவேட் ரூமு. அப்படியே அங்கே டாம் அதை மாற்ற முடிஞ்சால் கூட கேட்போம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அடுத்த 2 நாளைக்கான ரூம். 5000 ரூபாய், 2500 ஒரு நைட்டுக்கு. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இந்த நாள் ஷேர் பண்ணாங்கன்னா கம்மியாக வரும். ஓகே, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிவி இருக்குது. இந்த பக்கம் வியூ தான் இருக்கா ஒன்றும் தெரிலங்க பின்னாடி. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமான விஷயத்த மறந்துடட்டுமே, பாத்ரூம். யா தட்ஸ் ஆல் த ஃபைனல். மேலே இரிட்டேஷனாக இருக்குது. ஏசி போட்டுக்கலாம். ஓகேங்க, எனக்கு கம்ஃபர்டபுள். நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீஸ் பேன் கேக்ஸ் வித் ஜாம் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க.
நான் வந்து சீஸ் பேன் கேக்ஸ் கேட்டிருக்கேன். ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட நான் வந்து நாக் பண்ணுறேன் நான். ஓகே, இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு ஐட்னரி வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். ஓகேங்களா, நாளைக்கு காலையில் நம்ம டே வந்து 6:30 ஸ்டார்ட் ஆகும். வந்துடாதீங்க, நாளைக்கு காலை சந்திப்போம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கிர்கிஸ்தானுக்கு எப்படி வர்றது, விசாலாம் எப்படி வருது, கிர்கிஸ்தானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். சைசிங் கோர்ட்டில் கெட்டில் போகும்போது கசகஸ்தான்லேயோ உஸ்பெகிஸ்தான்லேயோ நான் சொல்லி ஆகணும், 1க்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. இப்போ நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களேன், இது மாற்ற முடியாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, காஃபி தூள் கொடுத்துருக்கானுங்க. ஓகே காய்ஸ், ஸோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலை மீட் பண்ணோம். நம்ம மிகப்பெரிய சம்பவத்தோட இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய லேக் ஒன்று இருக்குது கிர்கிஸ்தானில். ஸ்கூல் லேக், சென்ட்ரல் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேக் அது. ஓகேங்களா, ஸோ அதை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கும். 7 மணிக்கு டிபாச்சர். ஸோ 6:30க்குலாம் நம்ம கிளம்பி போகிற மாதிரி கேபில் தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே 12 மணிக்கு செக் அவுட் நினைக்கிறேன். சண்டே வரைக்கும் நாங்கள் இருப்போம். சண்டே வரைக்கும் இருக்க போகிறோம். சண்டேக்கு அப்புறம் நம்ம அபுதாபி ஃப்ளை ஆக போகிறோம். ஓகேங்களா, நாளைக்கு டே நமக்கு சிறப்பாக முடிப்போம். பெயிண்டிங்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாமே திருப்பி முன்னாடி சொல்கிறேன். கிர்கிஸ்தானுக்கு வீசாலாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க. ஸோ நீங்களும் லாங் டேர்ம் வீசாஸ் வச்சுருந்தீங்கன்னா 7 நாள் வீசா ஃப்ரீயாக வரலாம். ஸோ ஆனால் ஃப்ளைட்டில் வந்தது திருப்பி ஃப்ளைட்லாம் டிபார்ட் ஆகும். ஓகேங்களா, சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் வீக் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து 500 சோமுக்கு பதிலாக 250 சோம்ஸ் தான் கேட்டாங்க. நான் 250 சோம் கொடுத்துட்டேன் நம்ம. ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இப்போ போய் தூங்க போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. மாலாசிஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவை நீங்கள் கொடுங்க. இந்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். This is Sri, I'm signing off from Bishkek, Kyrgyzstan. See you tomorrow, guys.